திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 60 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம். இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. பாருங்கள், சுக்கிரன் உச்சமாகிறார். வருடம் ஒரு முறை தான் சுக்கிரன் உச்சமாவார். இந்த மாதம் சுக்கிரன் 24ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் இருக்க போகிறார். 4 லக்னம் அதே போல் 4 ராசிக்கு மட்டும்தான் சுக்கிர பகவான் யோகத்தை கொடுப்பார். அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், சூரியனும் 13ஆம் தேதிக்கு மேலே மேஷ வீட்டுக்கு வரார். அங்கேயும் சூரியன் உச்சபலம் பெறுகிறார். அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார். நீசமானாலும் வக்ர நிலையை 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வக்ரம் ஆகிறார். எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள். அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கிரன் உச்சமாகிறதுனால நீசபங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார். அப்போ எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களை இயக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அவர் 4ஆம் அதிபதி ஆகி 10ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வீடு வரும் பொழுது பலம் இழக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே பலம் இழக்கக்கூடாது. ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். அப்போ ராசி அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. இப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆகிறாரா? புதன் இந்த வீட்டில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்றாலும் வக்ரநிலையை அடைந்து ஒரு உச்ச கிரகமான சுக்கிரனோட சேரும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். இந்த நீசபங்க ராஜயோகம் என்ன பண்ணுன்னா, புதன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை இந்த நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ மிதுன ராசி நபர்களுக்கு மிதுன ராசிக்கும் எடுத்துக்கலாம், மிதுன லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் தான் செயல்படும். அப்போது உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கிடைக்கும். ஆனால் எதையும் நீசமான தன்மைக்கு ஒரு 20% காட்டுவாங்க. அப்படிங்கிறதுனால யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தன்மையாக இருக்கும். அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தாயினுடைய உறவுகள், தாயினுடைய ஆரோக்கியம், வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இங்கே ராகு இருக்கிறார். ராசி அதிபதி ராகுவோட ஜாயின் ஆனது ப்ராப்ளம். அப்போ ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை இந்த ராகு தான் வெளிப்படுத்துவார். அப்போ ராகு 10ல் இருந்ததுன்னா தொழிலுக்காக பல இடத்துல அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தொழில் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது. வேலை 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 தொழில், வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வர்ற அளவுக்கு கூட நேரம் இருக்காத அளவுக்கு தொழிலில் அலைச்சலை கொடுத்து விடும். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் இந்த ராகு சேர்க்கை இருக்கிற வரைக்கும் புதன் இங்கே வந்து இந்த 25ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக தான் இருப்பார். 25ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதிக்கு மேலே தான் புதன் வந்து மேஷத்துக்கு வரார். மே மாதம் 1க்கு மேலே தான் மேஷத்துக்கு வரார். அப்போ இந்த மாதம் முழுவதும் புதன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 25ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 25ஆம் தேதிக்கு மேலே நீசமாகிறார். அப்போ 25ஆம் தேதிக்கு மேலே நீசமாகும் பொழுது உங்களுக்கு அது உங்கள் ராசி அதிபதி சார்ந்த, அதாவது மனம், செயல், சொல் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். வீடு மனை சொத்துக்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 10ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்கார். 10ல்
4 கிரகங்கள் இருக்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும், தொழில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அப்போ 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா சகோதரர்னு சொல்கிறோம். அப்போ சகோதரரும் உங்களுடைய தொழிலுக்காக ஏதாவது உதவிகள் செய்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த சூரியன் 13ஆம் தேதிக்கு மேலே உச்சமாகி மேஷ வீட்டுக்கு போய் குருவோட சேர்க்கையாகிறார். அப்போ மிதுன ராசிக்கு முதல்லையே குரு உங்களுக்கு 11லேருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 11இல் வரும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் குரு சேர்ந்தால் சிவராஜ யோகத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அப்போ இந்த சிவராஜ யோகத்தின் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அரசியல், அரசு தொடர்புகள், அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சமாகிறார். அப்போ 5ஆம் அதிபதி யார்? உங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? அப்போது நான் ஃபஸ்ட்டு வீடியோ முதல்ல சொல்லியிருப்பேன், ஒரு சில ராசி லக்னங்களுக்கு மட்டும்தான் சுக்கிரன் யோகத்தை கொடுப்பார். அப்போது மிதுன ராசிக்கு சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமாகும் பொழுது இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 5ஆம் அதிபதி உச்சமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5னா குழந்தை, 10னா அப்போ குழந்தைக்கு ஒரு வேலை கிடைக்கும், குழந்தைக்கு தொழில் அமையும், சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் 5னா குலதெய்வம் சொல்கிறோம். அப்போ குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பாருங்கள், இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10ஆம் வீடாக இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு தொழில் தொடங்கலாமா, இன்னொரு பிரான்ச் போடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது விபரீத ராஜயோகத்தின் உச்சம். அப்போ மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 24ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலிருந்து ராகுவோட சேர்றார். சுக்கிரன் சனியோடு சேர்ந்தால் பணம் வந்துட்டே இருக்கும். அதே போல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் சேரும் பொழுது அதற்கு இணையான லாபத்தையும் கொடுப்பார். அப்போ சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். ஆனால் என்னென்னா கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைய சொல்கிறோம். அந்த சுக்கிரன் உச்சமாகி ராகுவோடு சேரும் பொழுது குழந்தைகளுடைய கேரக்டரில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கேரக்டர் வைஸ் மாறுவாங்க, எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும். அதனால் இந்த சுக்கிரன் ராகு எந்த அளவுக்கு பணத்தை ஒரு பக்கம் அடுக்கிட்டு இருக்காரோ இன்னொரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் குறைத்து விடுவார். அதனால் அதுலேயும் கொஞ்சம் குழந்தைகளுடைய ஸ்தானத்தையும் கொஞ்சம் குழந்தைகளையும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 24ஆம் தேதி வரைக்கும் தான். 24ஆம் தேதிக்கு மேலே உங்கள் குழந்தையுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேரும் பொழுது குரு அதை சாந்தப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே போல் கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா சுக்கிரன், அதனால் அதற்குண்டான விரைய செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றார். பொதுவாக செவ்வாய் சனியோட சேர்ந்தால் ஒரு போராட்டம் தான். அப்போ 6ஆம் அதிபதி உங்களுக்கு சனி பகவானோட சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 6, 9னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், 9னா தந்தை தானே. இப்போ தந்தைகிட்ட ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை. செவ்வாய்னா நம்ம என்ன சொல்கிறோம், வீடு மனை சொத்துக்கள் நிலங்கள் விவசாய பூமிகள் இதெல்லாமே செவ்வாய் தான். அப்போது 9ஆம் இடங்கிறது பூர்வீகம்னு சொல்கிறோம். அப்போ இது சார்ந்த ஒரு பூர்வீகத்தில் சண்டையோ பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த மிதுனராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு தோட்டங்காடு வச்சுருக்கிறவங்க, வீடு ஏதாவது சொத்துக்கள் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் செவ்வாய் இங்கே 45 நாள் இருப்பார். அது வரைக்கும் ஒரு பஞ்சாயத்துலேயே தான் போயிட்டுருக்கும். அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்களும் ஏற்படும். அப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு அவர் 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? அப்போ 11ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது உங்களுடைய லாபத்தை, உங்களுடைய காசை செலவு செஞ்சு இந்த சொத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து நிச்சயமாக பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்களில் ஒரு போராட்டத்துக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி இந்த 7ஆம் அதிபதி 12க்கு போகிறாரு. 7ஆம் அதிபதி 12க்கு போச்சுன்னா கொஞ்சம் நல்லது தான். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு
குரு வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பாதகம்னா கெடுதல்னு சொல்கிறோம். அப்போ அந்த கெட்ட கிரகம் மறையுது இந்த வருஷம். இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மறையிறது யோகம். அப்போ கெடுதல் கொஞ்சம் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிற அமைப்பு முழுமையாக காட்டுது. அதே போல் அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி மறையிறது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் இந்த வருடம் எடுக்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனுடைய முழு பலன்கள் நம்ம இன்னொரு பதிவுகளை பார்க்கலாம். குரோதி வருடத்திற்கு உண்டான வருட பலன்கள்னு போட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. குழந்தைகளுடைய நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லும் பொழுது தான் முழுமையாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.